ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருநாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்கின்ற திருமறை வசனம் மத்தேயு 15 அதிகாரம் 28 வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அன்புக்குரியவர்களே, கானானிய பெண் இயேசுவோடு இடையே நடைபெறுகின்ற இந்த உரையாடலில் இஸ்ரவேலர்கள் பிற இன மக்களை நாய்கள் என்று சொல்லுகின்ற வழக்கம், கீழ்நிலைப்படுத்துகின்ற வழக்கம் இருந்தது. இயேசு இந்த சொல்லாடலை எடுத்து இதை திருத்த வேண்டும் என்று எண்ணி, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லும் பொழுது, அந்த பெண், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிடும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்கிறார். எங்களை நாய் என்று சொல்லலாம், இருந்தாலும் நாங்கள் ஆண்டவரின் பாதத்தருகிலே அமர்ந்து அவர் தருகின்ற நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். எங்கள் வாழ்வில் ஆண்டவரின் பாதத்தில் இருப்பதே மகிழ்ச்சியானது என்று பகிர்ந்து கொள்கிறார். நல்லதையே நினைக்க வேண்டும். நல்லதான நினைவுகள், நல்ல எண்ண ஓட்டங்கள் நம்மை ஒளிமயமான வாழ்வுக்குள் அழைத்துச் செல்கிறது. ஒளிமயமான பற்றிய சிந்தனை நம்மை ஒளிமயமாக்குகிறது. அன்பை பற்றிய சிந்தனை நம்மை அன்புமயமாக்குகிறது. நாம் நல்லதை நினைப்போம். ஆண்டவர் எப்போதும் நன்மைகளை தொடர்ந்து நமக்கு அளிப்பாராக.